ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு முழுமுதற் பொருளாம் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு இந்த காணொளி, அதாவது ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கின்றோம். இறைவனுடைய கடாட்சத்திற்கு இறைவனுடைய நாமத்தை நாம் சொன்னாலே போதுமானது. எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு அதிக சக்தி, கிருஷ்ணரை விட கிருஷ்ணருடைய நாமத்துக்கு அதிக சக்தி, அதுபோல ஓம் நம சிவாயா என்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரமானது நம்முடைய முன்வினைகள் அனைத்தையும் பொசுக்குகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். பெரிதாக சமஸ்கிருத மந்திரங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. பெரிய பூஜை முறைகள் எல்லாம் நமக்கு தெரிந்து சாஸ்திரோத்தமாக பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. பூஜை அறையிலே அமர்ந்து ஒரு 5 நிமிட நேரம் இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாம் சொன்னாலே நமக்கு அத்தனையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான மந்திரம் இந்த ஓம் நம சிவாயா என்ற மந்திரம். இந்த மந்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா? 63 நாயன்மார்களும் தாங்கள் அருமையாக அந்த சிவனடியை பெறுவதற்காக சொல்லிய திருமந்திரம். 63 நாயன்மார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் அத்துணை பேருமே என்ன செய்தார்கள்? ஓம் நம சிவாயா இந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக பிடித்து கொண்டார்கள். சிக்கென பற்றினேன் சிவனே உன்னை என்று பாடுகின்றார்கள். அதுபோல வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த சிவ மந்திரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். இறைவனோடு கலந்து விட்டார்கள். கிடைத்தற்கரிய பேரு இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவி என்பது ஏறத்தாழ 21 லட்சம் பிறவிகளுக்கு பின்பு நமக்கு வருவது இந்த மனித பிறவி. மனிதன் ஒருவன்தான் மேலுக்கு வளர்கின்றான். மிக அழகாக வாரியார் சுவாமிகள் சொல்வார் தன்னுடைய சொற்பொழிவிலே, மற்ற 5 அறிவு ஜீவன்கள் எல்லாம் இப்படி வளர்கின்றது, மனிதன் ஒருவன் தான் மேல் நோக்கி வளர்கின்றான். காரணம் என்ன? இந்த பிறவியோடு அனைத்தையும் முடித்துவிட்டு இறைவனோடு கலந்து விட வேண்டும், ஜோதியிலே கலந்து விட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே போதும். வடமொழி தெரியவில்லையே, எனக்கு அந்த மொழி தெரியவில்லையே, இந்த மொழி தெரியவில்லையே என்றெல்லாம் ஆதங்கப்பட வேண்டாம். செந்தமிழிலே அருமையான இந்த 5 எழுத்து மந்திரம் ஓம் நம சிவாயா, இதற்கு இணை எதுவுமே இல்லை. இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு சொல் எதுவுமே இல்லை. மாணிக்கவாசக பெருமான் இந்த சிவபுராணத்தை இயற்றிய பிறகு சிவனே அதிலே கையொப்பமிடுகின்றார். சிவன் மிக அழகாக சொன்னாய் மாணிக்க வாசகா என்று ஒவ்வொரு வரியும் மாணிக்கங்கள் என்று கையொப்பமிடுகின்றார் எழுதி. ஆக அப்படிப்பட்ட அருமையான மொழி நம்முடைய செந்தமிழ் மொழி. சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து பிறந்தது தமிழும் சமஸ்கிருதமும். சிவபெருமானுக்கு 2 மொழியும் 2 கண்கள். ஆகவே எந்த மொழியிலும் சிவனை வழிபடலாம். செந்தமிழ் மொழியிலே ஓம் நம சிவாயா என்ற இந்த மந்திரத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. இந்த சிவ மந்திரத்தினுடைய மகிமையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சிவம் என்றால் என்ன அர்த்தம்? சிவன் என்றால் மங்களம் என்று அர்த்தம், இன்பம் என்று அர்த்தம், அன்பு என அர்த்தம். இப்படி பலவிதமான பொருள்களை குறிக்கும் இந்த சிவம் என்ற மந்திரம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றார்கள். அவனுடைய அருள் இல்லாமல் சிவபெருமானை நாம் வணங்க முடியாது. ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நாம் சொல்வதற்கு அவனுடைய அருள் வேண்டும். அவனுடைய அருள் நமக்கு இருந்தால்தான் இந்த மந்திரத்தை நம்மால் சொல்ல முடியும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த சிவமந்திரமானது, சிவபெருமானுடைய பெருமையை கூறாத புராணம் இல்லை. அனைத்தையும் அண்ட சராசரம் அனைத்தையும் இயக்குபவர் எம்பெருமான் ஈசன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இந்த மந்திரமானது நமக்கு என்னவெல்லாம் தரும் தெரியுமா?
இந்த சிவபெருமானுடைய மந்திரமானது அப்படிப்பட்ட பெருமை உடையது. சிவனுக்கு 64 மூர்த்தங்கள் உண்டு. அதிலே மிக மிக முக்கியமான மூர்த்தம்தான் நடராஜ பெருமான். அவரது ஆனந்த தாண்டவத்திலே உலகம் இயங்குகின்றது. சிவனுடைய நெற்றிக்கண் அக்னி, வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். இப்படிப்பட்ட சிவனுடைய பெருமையை சொல்லிலே அடக்க முடியாது. அவருடைய திருப்பெயருக்கு மகிமை அதிகம். 4 யுகங்களிலே முதல் 3 யுகங்களில் கடுமையான யாகங்களும் தவமும் யஜ்யங்களும் விதிக்கப்பட்டிருந்தது. அவைதான் இறைவனை அடையும் நிலையாக இருந்தது. அதனை ஒரு சிலரால் தான் செய்ய முடியும். ஆகவே மிகப்பெரிய முனிஸ்ரேஷ்டர்களும் ரிஷிகளும் தான் இறைவனை அடைய முடிந்தது. ஆனால் கலியுகத்திலே எல்லோராலும் இறைவனை அடைய முடியும். அதற்கு என்ன உபாயம் என்றால், சிவா என அவனுடைய பெயரை சொன்னாலே முக்தி கிடைக்கும். சிவனுடைய பெயரின் பெருமைகளை அழகான பாடல் மூலம் விருத்தாச்சல புராணம் கூறுகின்றது. சிவ நமசிவாய, ஓம் நமசிவாய. இதனை அழகாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். பலரும் பலவிதமாக சிவனுடைய பெயரை உச்சரிக்க காணலாம். அதிலே சிவ என்னும் பெயரை எப்படி எத்தனை முறை உச்சரித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த விருத்தாச்சல புராணமானது மிக அழகாக கூறுகின்றது. அந்த பாடல், திருத்தமாய் ஒருத்தர் செவிப்புலன் கேட்ப சிவசிவ என்றிடில் பனை மேலிருத்திய இடிபோல் எரிந்திடுமே பாவம், இறப்போடு பிறப்பெல்லாம் இறையும் ஒருத்தன் வாயாரச் சிவ என முக்கால் உணர்ந்திடில் ஒருவரை அதற்கு கருத்தன் வாழ் பதத்தில் இருத்திடும் இரண்டும் கடவுள் மேல் கடன்களாய் நிற்கும். அதாவது ஒருவனுடைய காதிலே விழும்படி தெள்ளத் தெளிவாக சிவ சிவ என கூறினாலே, பனைமரத்தின் மேலே ஒரு பெரிய இடி விழுந்தால் எப்படி அந்த பனைமரமானது எரிந்து போகுமோ, அப்படி ஒருவனுடைய பாவம் அழிந்து பிறப்பு இறப்பு இல்லாமல் போகும் என்று இந்த விருத்தாச்சல புராணமானது சொல்கின்றது. முக்தி கிடைக்கும் என்று சொல்கின்றது. சிவ சிவா என இந்த எழுத்துக்களை சொன்னாலே போதும் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்கின்றது. ஆகவே அந்த 3 யுகங்களே வாழ்ந்தவர்களை விட கலியுகத்திலே வாழ்கின்ற நாம் தான் மிகவும் பெருமைக்குரியவர்கள். காரணம், அவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான தவங்களும் யாகங்களும் யஜ்யங்களும் விதிக்கப்பட்டிருந்தது. கலியுகத்திலே வாழ்கின்ற நமக்கு மிக மிக எளிதாக இறைவனை அடைவதற்குரிய மார்க்கம் நமக்கு எம்பெருமான் ஈசன் அருளி இருக்கின்றார். அதனை நாம் சிக்கென பிடித்து கொள்ள வேண்டாமா? சிக்கென பற்றினேன் சிவனே உன்னை என்று பெரியோர்கள் எதற்காக பாடி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிவ சிவ நமசிவாயா என்ற இந்த மந்திரத்தை நாளும் பொழுதும் அனவரதும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். ஒரு சில சிவனடியார்கள் பேசும்போது பார்க்கலாம், அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது வாங்க சிவா என்று சொல்வார்கள். அதாவது சிவன் என்பவன் வெளியிலே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கின்றான். அந்தராத்மாவாக நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் சிவனடியார்கள். அவர்கள் இப்படித்தான் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இந்த உலகியல் பெயரை சொல்லி கூப்பிடாமல் சிவா என்று சொல்வார்கள். ஆக அவர்கள் பெயரை கூப்பிட்டது போலும் ஆயிற்று. அதே நேரத்திலே முக்திக்கான வழியான அந்த சிவ மந்திரத்தை சொல்வது போலும் ஆயிற்று. 2 உபாயங்களும் அது நமக்கு நல்லதையே செய்கின்றது. ஆகவே இந்த நமசிவாயா என்ற மந்திரத்தை நாளும் பொழுதும் அனவரதமும் சொல்லிக்கொண்டே இருப்போம். சிவசிவ 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 என்று சொல்ல நமக்கு மேன்மையும் இகபர வாழ்விலே சுகங்களும், இறந்த பின் நமக்கு சிவனுடைய திருவடியான மோட்சமும் முக்தியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே நமக்கு உகந்த இந்த சிவ மந்திரத்தை இன்னொன்றும் சொல்வார்கள். சிவன் இந்த சிவ மந்திரத்தை எவன் சொல்கின்றானோ அவனுக்கு கடன்பட்டவர் ஆகிவிடுகின்றாராம். சிவபெருமான் யார் ஒருவன் இந்த சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கு எல்லாமே தருவதற்கு தயாராக இருக்கின்றாராம். உங்களுக்கு வாழ்க்கையிலே என்னென்ன வேண்டும் அனைத்தையும் தருவதற்கு சிவபெருமான் தயாராக இருக்கின்றார். ஆகவே இந்த சிவ மந்திரத்தை நாளும் பொழுதும் உச்சரித்து இந்த வாழ்விலே
நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான முயற்சிகளை செய்தால் எல்லா நாளுமே அருமையான நாளாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே எத்தனையோ சிவனடியார்கள் நாயன்மார்கள் சென்ற வழியிலே சென்று சிவபெருமானுடைய இந்த மந்திரத்தை, நமசிவாயா என்ற இந்த மந்திரத்தை நாளும் பொழுதும் ஓதி நன்மையே பெறுவோம். எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.